இந்த பரிசுத்த உபாச நாளை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் ஏற்பட்ட எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ சோதனைகள், வேதனைகள் எல்லாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினாலே கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாட்களிலே கிராமங்களிலே இருக்கிற ஆலயங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து பட்டணங்களிலும் இருக்கிற ஆலயங்கள் திறக்கப்பட உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை காணப்படுகிறதான எல்லா ஊரடங்கும் மாறத்தக்கதாக உங்களுடைய ஜெபம் அதிகமாய் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய பாதுகாப்புக்காக இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சுத்த கிருபை நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் தாங்கி வருகிறதை எண்ணி எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாட்களில் எத்தனையோ சத்தியங்களை யூடியூப் மூலமாய் பல ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அடிமைக்கு கொடுத்த வார்த்தையின்படி கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கேட்க வேண்டும் என்கிற நிலைமையிலே நாம் இந்த இடத்துல கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சுருக்கமாய் ஒரு சில வசனங்களை மாத்திரம்தான் நம்ம மத்தியில் வைக்கிறோம். ஆகையால் இதை கவனமாய் கேட்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாசிப்போம் லூக்காஸ் விசேஷம் நமக்கு தெரிந்ததான ஒரு பகுதி. 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாலே நாம் வாசிக்கும் போது அங்கே பேதுரு சொல்கிறார், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அங்கே சீமோன் பேதுரை குறித்து நாம் வாசிக்கும் போது எவ்வளவோ பிரயாசப்பட்டு மீன்களை முழுவதும் ஒன்று கூட அகப்படவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் வலையை போட்ட போது மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மீன்களை குறித்து கடந்த நாட்களில் சிங்கத்தை போல நாம் தைரியமாக இருக்க வேண்டும், சிங்கத்துடைய காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். இந்த நாட்களில் மீன்கள் தருகிற சத்தியத்தை குறித்து கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மீன்களாய் இருக்கிறோம். எப்படிப்பட்ட மீன்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். முதலாவது, நாம் எப்படிப்பட்ட மீனாய் இருந்தோம், ஆண்டவர் நம்மளை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது காரியம், நாம் எப்படிப்பட்ட மீனாய் இருந்தோம். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். 7:21. நதியில் உள்ள மீன்கள், நதியிலே காணப்படுகிற மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. அங்கே மோசையை கொண்டு பார்வனுடைய காலங்களிலே பார்க்கும்போது அங்கே செய்ததான காரியத்தை பார்க்கும்போது கோடை அந்த நதியிலே நீட்டப்பட்ட போது அந்த நதி இரத்தமாய் மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நதியிலே காணப்படுகிறதான மீன்கள் எல்லாம் செத்து போயின என்று சொல்லி பார்க்கிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே மீனை குறித்து நாம் வாசிக்கும் போது நதியிலே காணப்படுகிற செத்த மீன்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகமாகிய நதியிலே நீங்களும் நானும் ஒரு நாள் செத்தவர்களாய் இருந்தோம். எப்படி செத்தவர்களாய் இருந்தோம் என்று சொல்லி பார்க்கும்போது நீங்க வாசிங்க, எபேசியர் 2வது அதிகாரம் எதிலே நாம் செத்தவர்களாய் இருந்தோம் என்று பார்க்கும்போது எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உங்களை அவர் என்ன செய்தார், உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதிலே அங்கே நதியிலே காணப்படுகிற மீன் செத்து நாறிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நாம் மரித்தவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்தாராம், உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாள்
நம்ம நாரி போன வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை நாரிப்போன வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அவருடைய நேச கரத்துக்குள்ளே வந்ததுனால இன்றைக்கு அநேகருக்கு பிரயோஜனமுள்ள மீன்களாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாரிப்போன மீனை யாரும் குழம்பு வைக்க மாட்டாங்க, தூக்கி தூர எரிந்து விடுவார்கள். ஆகையால தூக்கி எரியப்பட்ட நம்மை ஆண்டவர் தூக்கி நம்மை கழுவி, நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருக்கு பிரயோஜனமான ஒரு மீனாய் நம்மை மாற்றினார். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளையே, நாரி போய் கிடந்த நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுத்து நல்ல மீன்களுக்கு என்றைக்கும் விலை உண்டு. ஆகையாலே ஒரு நல்ல மீனாக, ஒரு தரமுள்ள மீனாக, விலையேற பெற்ற நல்ல மதிப்புள்ள மீன்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். ஒண்ணுக்கு உதவாத மீனாய், ஸ்தோத்திரம், புறம்பாக்கப்பட்டவர்களாய் கிடந்த நம்மளை ஆண்டவர் இன்றைக்கு விலை உயர்ந்த மீனாய், இன்றைக்கு மதிப்பு மரியாதை. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த இயேசுவை சுமந்த கழுதை அது ஒன்றுக்கு உதவாத பொதி சுமக்கிற கழுதையாய் காணப்பட்ட அந்த கழுதை இயேசுவை சுமந்த போது அதுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டானது. ஆகையால் அதே போலதான் நாம பாவத்தை சுமந்து கொண்டிருந்த நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இது இயேசுக்கு வேண்டும் என்று சொல்லியது போல நாம் அவருக்கு என்று தேர்ந்தெடுத்ததுனால நமக்கு மரியாதையும் மதிப்பும் இந்த இயேசுவாலை உண்டாயிற்று. ஆகையால் இந்த மீனை குறித்து நாம் வாசிக்கும் போது ஒரு நாரி போன மீன் என்று சொல்லி யாத்திராமத்தில் வாசிக்கிறோம். மோசையை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல நதியிலே கோலை நீட்டின போது அங்க நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே நாரினதுனால அந்த தண்ணீரை அந்த ஜனங்கள் குடிக்க கூடாமல் போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் முதலாவது காரியம், நாரிப்போன மீனை நம்மளை ஆண்டவர் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லிப்பார். இரண்டாவது காரியம், நாம் எப்படிப்பட்ட மீன்களாய் இருக்க வேண்டும் என்று யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீன்களும் உண்டு. இத்தனை ஜனங்களுக்கு அது எம்மாத்திரம் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டவதான். ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்த அந்த ஜனங்கள் பட்டினியாய் ஆண்டவர் அனுப்பக்கூடாது என்று சொல்லி பார்க்கும்போது, இவர்களுக்கு போஜனை கொடுங்கள் என்று சொல்ல போது அங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் எப்படியா இதாய் கிடைக்குமா என்று சொல்லி பார்த்தால் ஒன்று இவர்களுக்கு இவ்வளவு அப்பங்களும் ஆகாரத்துக்கு எங்க போவது என்று சீசர்கள் கலங்கி கொண்டு இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் என்பதை அவர்கள் உணராதிருந்தார்கள். ஆகையால் இங்கே ஒரு பையன் இருக்கிறார், அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே நான் அதை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த பையன் கையில இருந்த அந்த 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீனும் அங்கே 3 நாளும் அவன் சாப்பிடாமல் 10 மணி அவன் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உபவாச கூட்டத்துக்கு வரும்போதே பிள்ளையை கொண்டு வந்து விட்டு ஸ்தோத்திரம், பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட்டுனா இவங்க 4 பிஸ்கட்டு தின்னு தண்ணியை குடிச்சிருவாங்க உபவாச ஜெபத்துல. பல முறை இப்படி பார்க்க முடிகிறது. ஆனா இப்படிலாம் இது இருக்கும் போது இந்த சிறு பையன் அந்த அப்பங்களையும் அந்த மீனையும் சாப்பிடாமல் 10 மணி வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப இதை எதை காட்டுகிறது? இந்த மீன்கள் அநேகரை போஷிக்கிற மீன்களாய் இருந்தது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் அநேகரை போஷிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அநேகருக்கு உதவி செய்யும்படியாய், அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த 5 வார்கோதுமை அப்பமும் அந்த 2 மீனும் ஆண்டவருடைய கரத்தில் போகும்போது அங்க மீனை குறித்து நாம் பார்க்கும்போது அங்க எல்லாரும் சாப்பிட்டு அது திருப்தி அடையத்தக்கதாய் மீதியான துணிக்கைகள் எடுக்கத்தக்கதாக அதுக்கு கீழே வாசிப்போம். ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். புல்லுள்ளதா இருந்தது. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்கள் இருந்தார்கள். அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார்.
சீசர் வந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். வேண்டிய மட்டும் கொடுத்தார். அடுத்து கீழே வாசிப்போம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். ஸ்தோத்திரம். இப்போ சீசர்கள் அங்கே சாப்பிட்டு ஜனங்கள் திருப்தியா சாப்பிட்டார்கள், சீசர்கள் சாப்பிட்டார்கள். அந்த 12 கூடையும் சுமக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த இடத்துல மாற்றினார். அப்ப இந்த மீன் என்ன செய்ததுன்னா அநேகரை போஷிக்கிற மீனாய் இருந்தது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்மளால இயன்ற அளவுக்கு நாம் மற்றவர்களுக்கு எந்த விதத்துல உதவி செய்ய இயலுமோ அந்த அளவுக்கு நாம் செய்யும் போது நிச்சயமாகவே நம்ம திருப்தி அடையும்படியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். இன்றைக்கு நமக்கு செய்வதற்கு மனமற்றவர்களாக இருக்கிறோம். இந்த ஊரடங்கு நாட்களில் பார்க்கும்போது எத்தனையோ உலகத்தானை பார்க்கும்போது எத்தனையோ ஆகாரம் செய்து கொடுக்கிறதை பார்க்கிறோம், உதவி செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களை போஷிக்கிற ஒரு மீனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 3வது காரியம், நாம் எப்படிப்பட்ட மீனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் கொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி பார்ப்போம். இது நமக்கெல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். இதுல மீனை கேட்கும் போது பிள்ளைக்கு பாம்பை எந்த தகப்பனும் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அப்பத்தை கேட்கும் போது கல்லை கொடுக்க மாட்டான். ஆகையால இங்கே இந்த மீனை குறித்து நாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், நல்ல ஈவுகளை அறிந்து இருக்கும் போது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் போது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? இந்த மீன் எப்படிப்பட்ட மீன் என்று சொன்னால் அது நல்ல மீன்களுக்கு அடையாளம், அதாவது நல்ல ஆத்துமாக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா அங்கே பார்க்கும்போது மீனை கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த தகப்பன் பாம்பை கொடுப்பானோ என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பாம்பு எதை காட்டுகிறது என்று சொன்னால் குற்ற சாட்டுகிற ஒரு அனுபவம். சில விசுவாசிகளை பார்க்கும் போது அந்த ஊழியக்காரர் சரியில்லை, இந்த ஊழியக்காரர் சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்று குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஏன்னா ஏவாளிடத்துல போய் அந்த சர்ப்பம், அந்த பாம்பு அங்கே குறை சொல்லுச்சு, ஆண்டவரை குறித்து சொன்னதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பாம்பை போல இராதபடிக்கு அங்கே நாம் வாசிக்கும் போது நல்ல மீன்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே ஆகாரம் கொடுக்கத்தக்கதான ஒரு மீனாய் இருந்தது. இங்கே பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு தகப்பன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அப்பம் கேட்கும் போது கல்லை கொடுக்க மாட்டான், அங்கே மீனை கேட்கும் போது அங்கே பாம்பை கொடுக்க மாட்டான். இதே போல தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் சபையில காணப்படுகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஒரு நல்ல மீன்களாய் நாம் காணப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஓ ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஊழியக்காரர்களுக்கு சபைக்கு நல்ல உறுதுணையாக எந்த விதத்திலேயாகிலும் நாம் இந்த நாட்களில் ஊரடங்கு நாட்களில் இருக்கிறோம். என்னைக்காவது போன் பண்ணி பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, பாஸ்டர்மா எப்படி இருக்கிறீங்க விசாரித்து இருக்கீங்களா? விசுவாச பிள்ளைகளை விசாரித்து இருக்கீங்களா? ஊழியக்காரர் விசாரிச்சா தான் என்ன ஏதுன்னு கேட்கறது. சிலர் விசாரிப்பே கிடையாது. சர்ச்சை திறந்த அன்னைக்கு போய்கிடும். அதுக்கு தண்டியும் நமக்கு ஊரடங்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அமர்ந்து இருக்கிறோம். ஒரு நேரத்தில் போய் உட்கார்ந்து சர்ச்சில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன உண்டா? கர்த்தருடைய பிள்ளையே நல்ல மீன்களா இருப்பீர்களானால் ஸ்தோத்திரம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுவாபங்கள் உண்டாகும். நீங்கள் ஸ்தோத்திரம் நல்ல தகப்பன் கொள்ளாதவர்களாகிய நீங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கொள்ளாதவனா இருந்தாலும் தான் குடிகாரனா இருந்தாலும் தான் பிள்ளை குடிகாரனா ஆகக்கூடாது என்று தான் விரும்புவாங்க. அதே போல
நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன். பொல்லாதவன் நமக்கு ஸ்தோத்திரம், பாவத்தில் அக்கிரமத்தில் கிடந்த நமக்கு ஆண்டவர் நல்ல ஈவுகளை கொடுத்து நம்மளை ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகையால இந்த மீன் எதை காட்டுகிறது என்று சொன்னால், மற்றவர்களுக்கு அங்கே நாம் பார்க்கும்போது தோல் கொடுக்க, விசாரிக்க, நேசிக்க, மற்றவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மீனாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய், ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவிடத்தில் சொல்றாரு, நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு, பேதுருவே நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற அந்த மீனை அது வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை நீ என்ன செய்வாய்? காண்பாய். அந்த மீனின் வாயில நீ வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் கொடு என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இது மீன் எதை காட்டுகிறதுனா, ஆண்டவருக்காக, ஊழியக்காரருக்காக கொடுக்கப்பட வேண்டிய அந்த மீன், அந்த வெள்ளிப்பணத்தை இந்த மீன் என்ன செஞ்சிச்சு? விழுங்கிட்டு. ஆண்டவர் சொல்ல, நீ கடலுக்கு போ, தூண்டி போடு, முதலாவது அகப்படுகிற மீனை என்ன செய், நீ கொண்டு வந்து எனக்கு உனக்காக நீ வரி என்ன செய், செலுத்து என்று சொல்லுங்க. முதலாவது அகப்படுகிற மீன் என்று எழுதப்பட்டது. அப்போ இந்த மீனுக்குள்ளே காணப்படுகிறது காரியம் என்ன? முதலாவது கர்த்தருக்கு என்று கொடுக்கணும் அப்படிங்கிற இறுதி உள்ள மீனாய் காணப்படணும். அதை விட்டு விட்டு இந்த மீன் என்ன செய்யுதுன்னா, அந்த வெள்ளிப்பணத்தை அதை என்ன செஞ்சிட்டு முழுக்கிட்டு. கர்த்தருடைய பணத்தை நாம் விழுங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் செலுத்த வேண்டிய காரியத்திற்கு நாம் செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு அதை குறித்து இன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்லும் போது ஊழியக்காரர்கள் எப்ப பார்த்தாலும் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கு செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஆகையால் இந்த அங்கே அதே போல அவர் அங்கே கடலுக்கு சென்று அவர் அங்கே மீன் பிடிக்கும் போது அங்கே காணப்படுகிறதான முதல் மீனை பிடித்து பார்க்கும் போது அது வாயில என்ன இருந்ததுதான்? வெள்ளிப்பணம் இருந்தது. அதை செலுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை, தசம பாகங்களை, எத்தனை ஊரடங்கு இருந்தாலும் எல்லாம் நாம் செலுத்த தவறவே கூடாது. அதை நாம் விழுங்குகிறவர்களா இருக்கோம். இந்த மீன் அது தன்னை விழுங்கிட்டு. அதை குறித்து உபாகமத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? வாசிப்ப 14வது அதிகாரம் 22வது வசனம். இந்த ரெண்டு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உபாகமம் 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கும் வருஷந்தோறும் பாருங்க, வருஷந்தூரம் நீ விதைக்கிற விதைகளிலும் வயலின் விளையும் எல்லா பலனிலும் என்ன செய்யணுமா? தசம பாகத்தை பிரித்து என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ தசம பாகத்தை நம்ம என்ன செய்யணும்? பிரிக்கணும். நமக்கு கொடுத்த வருமானத்துல 10ல் 1 நாம் பிரித்து நாம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் போது அதற்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் தருவார். ஆகையால் இந்த மீனின் வாயில என்ன இருந்தது? வெள்ளிப்பணம் இருந்தது. இது ஆண்டவருக்குரியது. இதை வைத்திருக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் ஒன்று மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்குரியதை நாம் கண்டிப்பாய் செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பணம் வேஸ்டா பல காரியத்துக்கு போகக்கூடியதாக இருக்கு. ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இந்த நாளில் இந்த மீனை போல நாம் வரி செலுத்த, ஆண்டவருக்குரியதை கொடுக்கிற ஒரு பணம், ஒரு மீனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5வது காரியம் எப்படிப்பட்ட மீனாக இருக்க வேண்டும்? யோவான் 21வது அதிகாரம் 13வது வசனம். சீமோன் பேதுரு படகில ஏறி 153 பெரிய மீன்களால் வலையை தரையிலே இழுத்தான். வலை கிளியவில்லை.
அப்ப இந்த மீன் எதை காட்டுகிறது என்று சொல்லி நான் பார்க்கும்போது இத்தனை 153 மீன் இருந்தது. அது பெரிய மீன்கள் என்று போடப்பட்டு இருக்கிறது. ஆகையால் வலைகள் என்ன செய்யல, கிழிந்து போகவில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு இங்க அவள் வலையை போட போது அங்க பெரிய மீன்கள் 153 மீன்கள் கிடைத்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்வாரானால் நம்மளை ஸ்தோத்திரம் ஒரு நல்ல பெரிய மீனாய் மாற்றுவார். சால மீனா இல்ல, ஒன்றுக்கு உதவாத சின்ன சின்ன விலையை மதிப்பற்ற மீனாய் அல்ல, நம்மளை உயர்ந்த பெரிய மீனாய் கர்த்தர் மாற்றுவார். இது எதை காட்டுகிறது? நம்முடைய விசுவாச ஜீவியத்தை காட்டுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை, வெறுமையாய் இருக்கிற நம்மை விசுவாசத்துல வளரும்படியாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆகையால விசுவாசம் நிறைந்த ஒரு ஜீவியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நிறைய காரியம் சொல்லலாம், நேரம் இல்லை. ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இன்னைக்கு நல்ல ஸ்தோத்திரம் விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நிறைந்த ஸ்தோத்திரம் நம்முடைய ஜீவியம் இருக்குமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பெரிய மீன்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அங்கே யோவான் 21வது அதிகாரம் அதுல 11வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு முன்னால சீமோன் பேதுரு படகில ஏறி 153 பெரிய மீன்களால் வலையை கரைக்கு அவன் என்ன செய்தான்? இழுத்தான். அந்த பெரிய மீன் விசுவாச ஜீவியத்துக்கு அடையாளம் என்று சொல்லி சொன்னேன். இப்போ அந்த மீனை என்ன செய்தார்னா அங்கே எங்க கொண்டு வந்தாரா? கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க நல்ல விசுவாசம் உள்ள ஒரு மீன்களா இருப்பீர்களானால் ஆண்டவர் அந்த நல்ல மீன்களை எங்க கொண்டு வந்து சேர்ப்பார்? கரைக்கு கொண்டு வர. கரையிலே கொண்டு வந்து இக்கரையில இருக்கிற நம்மை, இந்த உலகத்தில் கிடக்கிற நம்மை ஸ்தோத்திரம் சபையில கர்த்தர் கொண்டு வந்து நம்மை நட்டி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மளை அக்கறைக்கு கொண்டு வந்து பரலோகத்துக்கு நேராக நம்மளை கொண்டு வந்து ஒரு நாள் என்ன செய்வார்? சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்களும் நானும் நல்ல மீன்களா இருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு நாள் கரையிலே என்ன செய்யணும்? சேர்க்கப்படணும். தண்ணிக்குள்ளே கிடந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது கரையில வரும்போதுதான் அந்த மீன்களுக்கு என்ன உண்டு? மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, நல்ல விலை உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை அக்கறையில கொண்டு வந்து நம்மை சேர்க்கிற ஒரு மீன்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவர் நம்மளை அக்கறையில சேர்க்க ஸ்தோத்திரம் ஒரு நாள் நம்மளை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பதற்கு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், இக்கரையில் இருக்கிற நாம் ஒரு நாள் அக்கறைக்கு போக வேண்டுமானால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மளை ஒரு நாள் கொண்டு வந்து அக்கறைகளை சேர்ப்பதற்கு அவர் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு ஒரு நல்ல மீன்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். 6 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் பாவத்திலையும் அக்கிரமத்திலேயும் மரித்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். செத்த மீன்களாய் இருந்த நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். 2வது, நாம் எப்படிப்பட்ட மீனாய் இருக்க வேண்டும்? மற்றவர்களை போஷிக்கிற மீனாக. சிறுவனுடைய கரத்தில் இருக்கிற மீன் ஆண்டவருடைய கரத்துக்கு போகும்போது அவர் ஸ்தோத்திரம் பண்ணும் போது அங்கே அநேகரை போஷிக்கிற ஒரு மீனாய் மாறிடும். சிறுவன் கையில இருக்க தண்டியும் அது அப்படியே தான் இருக்கும், 5 மீனா தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய கரத்துல போகும்போதுதான் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள மீன்களாக 2வது காலம். 3வது, நல்ல விசுவாசிகளுக்கு அடையாளமான மீன்களாய் நாம் காணப்படுகிறோம். நல்ல விசுவாசிகளாய் நாம் காணப்பட வேண்டும். அதாவது பாம்பை போல சுவாபம் இல்லை, நல்ல மீன்களாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள மீனாய் மாற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 4வது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிற மீனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 5வது காரியம், விசுவாசம் உள்ள ஒரு மீன்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. 6வது காரியம், கரை சேர்கிற மீன்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மீன்களாய் ஸ்தோத்திர வேதத்தில் ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு மிருகத்தையும், ஒவ்வொரு பிராணிகளையும் வைத்து எவ்வளோ செய்திகளை கொடுக்கலாம். ஆனால் சுருக்கமாய் இந்த வார்த்தை உங்களுக்கு மத்தியில் கொடுத்துறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவர், எங்களை ஒரு நல்ல மீன்களாய்
கரை சேர்கிற மீன்களாய் ஆண்டவரே, அந்த நல்ல பெரிய மீன்களாய் 153 பெரிய மீன்களை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட போய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதைகள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே போய் துதிக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த உபவாச நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே போய் துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் எப்படிப்பட்ட மீன்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கேட்ட 6 காரியத்தின்படி அப்படிப்பட்ட மீன்களாய் காணப்பட தெய்வ நீர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுக்கு நாரி போன மீனாய் இராதபடிக்கு ஆண்டவரே, நாரி கிடந்த எங்களை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி நீர் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த எங்களை நீர் உயிர்ப்பித்தீர் அப்பா. ஆண்டவரே போய் துதிக்கிற ஒரு நல்ல மீன்களாய், ஒரு நல்ல சாட்சி உள்ள மீனாய் ஆண்டவரை கரை வந்து சேர்கிற மீனாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஆண்டவரே போய் துதிக்கிறோம். கரை சேரும் போது எங்களுக்கு அநேக கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறீர். நீர் ஆண்டவரே எங்களை வெறுமையாய் ஆண்டவரை விடுகிற தேவன் அல்லப்பா. ஆனால் அந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் ஒரு நல்ல மீன்களாய் ஆண்டவரை காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அநேக சத்தியங்களை எங்களை கற்றுத் தருவீராக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, கொள்ளை நோய்களுக்கெல்லாம் விலக்கி ஒவ்வொருவரும் தப்புவிக்கப்பட கர்த்தர் உதவி செய். இந்த தேசத்தை விட்டு இந்த கொள்ளை நோய்களை கர்த்தர் அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரர்கள் பிள்ளைகள் ஆண்டவரை எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு உண்டாவதாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே.